வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க. சிக்கன் குருமா செய்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 முடி தேங்காய். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. குருமாவை தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிற உப்பு போட்டு கிளறி விட்டா. அலசி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறம் திறந்து கிளறிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி இருக்குன்னா இந்த அளவு போதும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டாச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குருமா ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.